நம்ம ஊர்ல கல்யாண வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? சில லேடிஸ் இருப்பாங்க, வருவாங்க, ஒரு 30 நிமிஷம் தான் கல்யாண வீட்டுல இருப்பாங்க, கிளம்பிடுவாங்க. ஆனா அவங்கள பத்தி பல நாளுக்கு நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்போம். அவ வந்தா பத்தியா, அவ சேலை அழகா இருந்தது, அவ எப்பவுமே அளவாதான் பேசுவா, சிரிச்ச முகமா இருப்பா, அவங்க வந்தாங்க உடனே கிளம்பிட்டாங்கல்ல அப்படின்னு ஏதோ ஒரு வகையில அந்த ஒருத்தரை பத்தி மட்டும் பேசிக்கிட்டே இருப்போம். ஏன் தெரியுமா? அதுக்கு பேர் தான் பிரசன்ஸ். பிரசன்ஸ் அப்படிங்கிறது ஃபேஷன் கிடையாது, பியூட்டி கிடையாது, அது ஒரு சைக்காலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தான் த சைக்காலஜி ஆஃப் பிரசன்ஸ். சரி, பிரசன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இமோஷனலி நம்ம அடுத்தவங்க கிட்ட அதை விட்டுட்டு போவோம், ஆனா நம்ம அங்க எதுவுமே கஷ்டப்பட்டு ப்ரூவ் பண்ணிருக்கவே மாட்டோம். அதுக்கு பேர் தான் ஐ ஆம் லீவிங் மை பிரசன்ஸ். சில பேர் ஒரு இடத்துல பிசிக்கலி பிரசன்டா இருப்பாங்க, எல்லாரோடையும் பேசுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேசியிருப்பாங்க, நமக்கு அது ரொம்ப நாய்ஸா இருந்திருக்கும், நிறைய பேச்சு அந்த மாதிரி இருக்கும். இல்ல சம்பந்தமே இல்லாம வேற ஒருத்தர் கதையெல்லாம் அந்த காசிப்பிங் அது மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க பிரசன்ஸை விட்டுட்டு போக மாட்டாங்க, அவங்க ஒரு நாய்ஸை தான் விட்டுட்டு போவாங்க. ஆனா சில பேர் இமோஷனலியும் கான்பிடென்டாவும் பாடி லாங்குவேஜ் போஸ்டர்ல இருந்து பயங்கரமா ஒரு மாதிரி இருப்பாங்க. அவங்கள பத்தி நம்ம ஊர்ல பேசவே மாட்டாங்க. அதனாலதான் இந்த டாபிக்கை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். நானு அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே அந்த கூட்டத்துல தனியா நிப்பாங்க. அவங்க தான் பிரசன்ஸை விட்டுட்டு போற பீப்புள் அவங்கள பாக்குறது மட்டும் இல்ல, அவங்கள ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலதான் அவங்க அந்த இடத்த விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் பீப்புள் அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கள ஃபீல் பண்ணதுனால. சில பேரால மட்டும் இந்த பிரசன்ஸை விட்டுட்டு போக முடியுதே. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் அவங்க எப்பவுமே காமா வச்சுப்பாங்க. நம்மளை சுத்தி என்ன வேணா நடக்கலாம் இல்லையா, யார் வேணா நம்ம திட்டலாம், கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அப்படின்னு என்ன நடந்தாலுமே இவங்களோட எமோஷன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கண்ட்ரோல்ல அவங்க மைண்ட் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ யார் என்ன பண்ணாலும் அந்த ஒரு மாதிரி அக்ரெசிவ் பிஹேவியர் அதெல்லாம் பண்ணும்போது ஒரு க்ரௌடுல, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல 4 பேருக்கு முன்னாடி அது நல்லாவே இருக்காது. ஆனா இந்த மாதிரி ஒரு இமோஷனலி ரெகுலேட்டான ஒரு பர்சன் பண்ணும்போது சம்வேர் அவங்க அட்ராக்டிவா தெரியதான் செய்வாங்க. நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கன்னா ஆமா அப்படி பண்ண எனக்கு கோவம் வரத்தானே செய்யும், இப்படி செஞ்சாங்களா எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சுன்னா, இதை பேசிட்டேன் அதை பண்ணிட்டேன், அது நம்ம ஒரு பெருமையாவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறது நமக்கு இன்னுமே இந்த அவேர்னஸ் கிடையாது. ஸோ நம்மளோட பிரசன்ஸை விட்டுட்டு போகணும்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் இன் யுவர் மைண்ட். இமோஷன்ஸை நமக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். அடுத்தது நல்ல ஒரு ஹை செல்ஃப் எஸ்டீம்ல இருந்தா மட்டும்தான் பிரசன்ஸை விட்டுட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க லோ செல்ஃப் எஸ்டீம்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லோ செல்ஃப் எஸ்டீமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயங்கர இன்செக்யூரிட்டிஸ் வச்சிருப்பாங்க. அடுத்தவங்களோட வேலிடேஷன் அப்ரூவல்காக ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க. என்னை யாரோ சொல்லணும்லே, இன்னைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், யாருமே என்ன சொல்லலையே அப்படின்லாம் வருத்தப்படுவாங்க. பட் இந்த இமோஷனலி ஹையா இருக்கக்கூடிய, நல்ல ஒரு செல்ஃப் எஸ்டீம் ஹையா இருக்கக்கூடிய விமன் பாத்தீங்கன்னா, யார் என்ன சொன்னா என்ன, இன்னைக்கு நான் அழகான ட்ரெஸ் எனக்காக நான் பண்ணியிருக்கேன், இனிமே நான் இப்படிதான் இருப்பேன், என்னை யாரும் அழகா இருக்குன்னு சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் அழகுதான், அந்த நம்பிக்கை, கான்பிடன்ஸ், செல்ஃப் கான்பிடன்ஸ் அவங்களுக்கு பயங்கரமாவே இருக்கும். சோ அவங்க யாரோட அட்டென்ஷனுக்காகவும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆபீஸ்ல ஒர்க் பண்றதா இருக்கலாம், ஃபேமிலியிலயா இருக்கலாம், யாரோட அட்டென்ஷனும் அவங்களுக்கு தேவையே இருக்காது. அதனால அவங்க எல்லா டைமும் அமைதியாகவும் ஸ்டேபிளாகவும் அவங்க தெரிவாங்க. இதுவும் ஒரு வகையான அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷனாலையும் நம்மளால அவங்கள ஃபீல் பண்ண முடியும், அவங்களோட பிரசன்ஸை நம்மளால உணர்ந்துகிட்டே இருக்க முடியும். ஸ்லோ எனர்ஜி கிரியேட்ஸ் அத்தாரிட்டி. எப்பவுமே நம்ம நடக்கும் போது மெதுவா நடக்கணும். எந்த விதமான அவசரம் அது எதுவுமே இருந்தா கூட அந்த டைம், என்னோட பொசிஷன் எல்லாத்தையும் ஏன் கண்ட்ரோல வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோ மூமெண்டோட இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா தெரிவாங்க. நீங்க அவசர அவசரமா நடந்து போறீங்க, கேட்டா என் பிள்ளை ஸ்கூல்ல விடணும், அதுக்கு லேட் ஆயிடுச்சு, இதுக்கு லேட் ஆயிடுச்சு, இங்க அங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு பண்ணா அதோட மீனிங் என்ன? டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு டைம் கண்ட்ரோல் பண்ண தெரியல, மேனேஜ் பண்ண தெரியல. அப்போ நீங்க கேயோட்டிக்கா தான் தெரிவீங்க. நீங்க நல்லாவே உங்களை பிரசன்டபிளா ஒரு சொசைட்டியில உங்களுக்கு காட்ட தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஹை எஸ்டீம் இருக்கக்கூடிய ஒரு பீப்புளா இருந்தா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அந்த ஸ்கில் இருக்கும் பட்சத்தில் தன்னோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா நேரத்தையும், எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான், இவங்களுக்கும் அதே 24 மணி நேரம் தான்,
ஆனாலும் இந்த எதெல்லாம் தேவையில்லாத வேலை அதெல்லாம் கட் பண்ணிட்டு தேவை இருக்கக்கூடிய வேலை, எந்த வேலையை செஞ்சா நான் ப்ரொடக்டிவா இருக்கணும் அந்த வேலைகளை மட்டுமே அவங்க சூஸ் பண்ணி செஞ்சு எல்லாத்தையுமே நிதானமாவே கண்ட்ரோல் பண்ணி அவங்க லைஃப்ல எல்லாமே கொண்டு போவாங்க. அந்த அவசரம், வேகம் எதுவுமே உங்களால பார்க்க முடியாது. பதட்டம் அப்படிங்கிற ஒண்ணு அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் எப்பவுமே ரொம்பவே காமா தான் இருக்கும். பிரசன்ஸை விட்டுட்டு போனோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ கான்டாக்ட். பேசும்போது ஒருத்தரை இப்படி கண்ணை பார்த்து அவங்கள பார்த்து நம்ம பேசணும். பேசும்போது இப்படி இப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இங்கே பார்த்துக்கிட்டு இந்த சேலையை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இப்படி இருந்தாலே அவங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே உங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதுக்கு முதல்ல செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும். இந்த அவேர்னஸோடையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஒருத்தரை பார்த்து பேசும்போது ஐ கான்டாக்ட் பார்த்து பேசுங்க, சிரிச்ச முகத்தோட பேசுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களை ஃபீல் பண்ணிடுவாங்க. Presence is connected to clarity. ஒரு விஷயத்த தெளிவாக பேசுவாங்க. சுத்தி வளைச்சி பேசுறது, வளன்னு பேசுறது, ஓவர் எக்ஸ்பிளனேஷன், டூ மச் ஆஃப் டாக்கிங், நான் அங்க போனேனா வந்தேனா அந்த மாதிரி எந்த விதமான விஷயமே இல்லாம டு த பாயிண்ட் அவங்களுக்கு பேச தெரியும். அப்ப என்ன ஆகும்னா அங்கேயும் டைம் சேவ் ஆகுதா, கேட்கறவங்களுக்கும் அந்த பாயிண்ட் டு த பாயிண்டா கேட்கும் போது கனெக்டிவிட்டி கிரியேட் ஆகும். எல்லாரும் வள கதையெல்லாம் பொறுமையா கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பொறுமை இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொல்ற கதை அவங்களுக்கு பிடிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அதனாலயும் பீப்புள் நம்ம கதையை ஷார்ட்டா கேட்கணும்னு தான் விரும்புவாங்க. அதை நாம புரிஞ்சு கதையை கிளாரிட்டியோட ஷார்ட்டா நம்ம பேசினா பீப்புளோட கனெக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். பீப்புள் வில் ஸ்டார்ட் லைக்கிங் யூ. ஹவ் உங்களை அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பவும் உங்களோட பிரசன்ஸை நீங்க அழகா விட்டுட்டு போயிடுவீங்க. Your dressing affects your presence. இது ரொம்ப கரெக்ட். ஐ எம் an image consultant. அதனால நான் தெளிவா சொல்ல முடியும். நாம இன்னைக்கு எந்த ட்ரெஸ்ஸை எங்க போட்டுட்டு போறோம் அப்படிங்கிற தெளிவு இவங்க எல்லாருக்குமே இருக்கும். அதனாலயும் they'll just leave the presence. இன்னைக்கு நான் கல்யாண வீட்டுக்கு போறேன்னா இன்னைக்கு இந்த வெதரா இருக்கா, அப்ப நான் என்ன சேலை கட்டணும். நிறைய பேர் எப்படி தெரியுமா கட்டுவாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த சேலை கட்டினா நான் அழகா இருப்பேன். அப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போறேன், ஒரு மீட்டிங் இருக்கு, நான் எந்த ட்ரெஸ் பண்ணணும், என்ன கலர் சூஸ் பண்ணணும், என்ன ஃபேப்ரிக்ல என் ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்னு இன்டென்ஷனலி ட்ரெஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் லேர்ன் த வேர்ட் இன்டென்ஷனல். இவங்களோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டென்ஷனலாக இருக்கும். ட்ரெஸ்ஸிங், நான் ஏன் எனக்கு இந்த ட்ரெஸ் பண்றேன், நான் ஏன் இந்த கலர் சூஸ் பண்றேன், இன்டென்ஷன் இருக்கணும். நான் ஏன் இன்னைக்கு இந்த ஆளை பார்த்து பேசணும், நான் ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், இன்டென்ஷனலா இருக்கணும். நான் ஏன் இன்னைக்கு இதை மட்டுமே சொல்ல போறேன், இன்டென்ஷனே இருக்கணும். எல்லாமே இன்டென்ஷனல். ஏன்னா அவங்க வீட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஏன் நான் இந்த கலர்ல ஒரு சோஃபா வாங்குறேன், இந்த சோஃபா நான் ஏன் வாங்குறேன், இந்த கடையில நான் ஏன் வாங்குறேன், எல்லாமே ஒரு காரியம் இல்லாம இவங்க பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட மைண்ட் செட் ரொம்ப தெளிவா இருக்கும் ஆஃப் வாட் தே வாண்ட். ஊருக்காகவோ அடுத்தவங்களுக்காகவோ வேலிடேஷனும் சீக் பண்ண மாட்டாங்க இல்லையா. யாரை ப்ளீஸ் பண்றதுக்காகவும் யாருக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காகவும் இவங்களோட லைஃப் ஸ்டைல்ல எதுவுமே இருக்காது, மைண்ட் செட்லயும் எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது ட்ரெஸ்ஸிங் சொல்லவா வேணும். ட்ரெஸ்ஸிங் எல்லாமே பர்டிகுலரா இன்னைக்கு நான் என்ன ஜுவல்ஸ் போடணும், என்ன செருப்பு போடணும் முத கொண்டு இன்டென்ஷனலி இருக்கும். இப்படி எல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளோட பிரசன்ஸை நம்மளால விட்டுட்டு போக முடியும். சைலன்ஸ் இன்க்ரீசஸ் பிரசன்ஸ். இது விமனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் பேசும்போது முதல்ல நம்ம கவனமா கேட்கணும். நம்மளுக்கு பாருங்க 2 காது கொடுத்து ஒரு வாய் தான் இருக்கு. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய கேட்கணும். ஒருத்தர் பேசும்போது கம்மியா தான் பேசணும். ஆனா நம்ம எப்படி தெரியுமா, நம்ம ஒருத்தரோட கதையை கேட்கும் போது நம்ம மைண்ட்ல அதுக்கு ஒரு பதில், ஒரு ஆன்சர் ஓடிக்கிட்டே இருக்கும். என் கருத்து இருக்கு, நான் சொல்ல வாரேன் அப்படின்னு ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்குமா. அதனால அவங்க பேசும்போது நம்ம பாதிலே தடுத்து ஆமா அது இப்படிதான் நான் கூட பாருங்க அப்படின்னு ஒரு கதைய இவங்க சொல்லும் போது ஃபுல்லா பினிஷ் பண்ண விடாம நம்ம சைடுல நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஓவர் டாக்கிங், அன்னெசரி டாக்கிங் இந்த மாதிரிலாம் இல்லாம இஃப் யூ வாண்ட் டு லீவ் த பிரசன்ஸ் தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. கம்மியா பேசுங்க, அனாவசியமா பேசாதீங்க, தேவையே இல்லாம பேசாதீங்க. நமக்கு எங்க பேசணும் எப்ப பேசக்கூடாதுங்கிற நாலேஜ் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் சைலன்ஸ், வாய் அடக்கம் இருந்தாலே நம்ம லைஃப்ல நல்லாவே வாழ்க்கையில முன்னேறிடலாம். இது என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்டது. அதனால ஃபர்ஸ்ட் சைலன்ஸ். ஒருத்தர் பேசும்போது நம்ம கவனமா கேட்கணும். முதல்ல பிரசன்ஸ் இஸ் பில்ட் த்ரூ செல்ஃப் ரெஸ்பெக்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கணும்.
எக்காரணத்தை கொண்டும் நாம் அதை விடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் பிரசன்ஸை விட்டுட்டு போகிறதுங்கிறது வரும். என்னாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்றேன், சரி போகுது, நம்ம ஃபேமிலி தானே, நம்ம ஹஸ்பண்ட் தானே, இந்த அட்ஜஸ்ட் பண்றாங்கல்ல, அனுசரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இருக்காது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களால ஒரு நாளும் உங்களோட பிரசன்ஸை விட்டுட்டு போகவும் முடியாது. பிரசன்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி ஒரு கூட்டத்துல நீங்க தனியா தெரியணும். இங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா, பீப்புளுக்கு தனியா தெரியவே வேண்டாம். ஏன்னா தேர் ஸ்கேர்ட் ஆஃப் தட் விஷன். அந்த ஒரு லைட் அவங்க மேல விழுது இல்லையா, அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த ஒரு விசிபிலிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லை. லுக் அட் மீ, இந்த லைட் என் மேல அடிக்கட்டும், என்ன எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும் இல்லையா, அது நமக்கு இருக்கிறது கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் கான்பிடன்ஸை பில்ட் பண்ணுங்க, செல்ஃப் எஸ்டீமை பில்ட் பண்ணுங்க. கூட்டத்துல நான் தெரியணும்னு முதல்ல நினைங்க, இன்டென்ஷனலி எல்லாமே பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. திரும்பி ஏங்க பார்க்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மரியாதை தேடி வரும். அதுக்கு தான் லீவிங் யுவர் பிரசன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னை யாருமே மதிக்கல, என்ன குடும்பத்துல இப்படிலாம் பண்ணேன், ஆனா கூட என்னை யாருமே பார்க்கல, கண்டுக்கல அப்படின்னு புலம்புற சிச்சுவேஷன் நமக்கு வராது. ஏன்னா இந்த உலகமும் இந்த சிச்சுவேஷனும் ஒவ்வொரு செகண்டும் நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துரும். ஏன்னா ஐ ஹாவ் த பிரசன்ஸ்.